தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் சப் கலெக்டர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி கமிஷனர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உள்ளிட்ட குரூப் 1 மற்றும் குரூப் 1A பதவிகளுக்கான முதல் நிலை போட்டித் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இத்தேர்வில் மொத்தம் 2,49,296 பேர் எழுதுகின்றனர். குரூப் 1 பதவிகளில் உள்ள 70 காலி இடங்களுக்கு 2,27,982 பேரும், குரூப் 1A பதவிக்கு 6,465 பேரும், குரூப் 1 மற்றும் குரூப் 1A ஆகிய 2 பதவிகளுக்கு 14,849 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் மற்றும் 6 தாலுகாக்கள் என மொத்தம் 44 இடங்களில் இந்த முதல் நிலை தேர்வு நடைபெற்றுக் கொண்டுள்ளது. தேர்வு கண்காணிப்பு பணிக்காக 987 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மட்டும் 12,997 பேர் தேர்வுகள் 48 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு எழுதுவோர் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட்டுகள் கட்டாயம் தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் தங்களின் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றை நகலையும் உடன் வைத்திருக்க வேண்டும். செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் விடைத்தால் செல்லத்தக்கப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு தேர்வு எழுத வந்தவர்களை காவல்துறையினர் ஹால் டிக்கெட்டுகளை பரிசோதித்து அவர்களின் சோதனைக்கு பின்னர் தேர்வு மையங்களில் தேர்வு எழுத அனுமதித்து வருகின்றனர். பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.